Welcome to Tamil from London. இன்றைய எபிசோடுக்கு நான் என்ன யோசிச்சேன்டா, பிரிட்டன்ட தேசிய உணவு என்னன்னு பார்த்து அதை இன்றைக்கு செய்து பார்ப்போம். ஸோ இப்போ என்ன செய்வோம்டா, இப்போ இன்டர்நெட்டில் பார்ப்போம் என்ன தேசிய உணவு உண்டு, பார்த்துட்டு அதை செய்ய முடியுமான்னு பார்ப்போம். இன்றைய தேசிய உணவு என்னன்னு எனக்கு சரியாக தெரியாது. இப்போ ஸோ பார்ப்போம். ஸோ national anthem தேவைப்படா டிஷ். நேஷனல் டிஷ் சிக்கன் டிக்கா மசாலாவா? இது என்ன, இது நம்பக்கூடிய விஷயமா? இவங்கள சாப்பாடு என்ன எழுதிக்கிட்டு chicken tikka masala is now a true British national dish, not only because it is the most popular, but because it is a perfect illustration of the way Britain absorbs and adapts external influences. இந்த பாருங்களேன், எல்லா சாப்பாட்லேயும் நம்மளது தானே உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ இது தானே நம்ம தொடர்ந்து சாப்பிட்ற சாப்பாடு, இது இப்போ சமைக்க தேவையில்லை. நான் யோசிக்கிறேன் வேறு ஏதாவது தேடி எடுக்கலாம். ஓகே, இதில் என்ன போட்டிருக்கு? ஸோ பிரிட்டிஷ் டிஷ்ஷஸில் மீனும் உருளைக்கிழங்கு பொரியலும். வேறு என்ன இருக்கு? எக்கல்ஸ் கேக்காம். உள்ளுக்கு கரன்ஸ்ன்ற பழம் இருக்கு. யோக்ஷர் புடிங், இது சரியான ஈஸி. என்னென்ன இப்போ நான் கூட மினக்கடை விரும்புகிறேன்ல, இது இப்போ நம்ம பார்த்த அந்த யோக்ஷர் புடிங்ன்றது அதுக்குள்ளே சாசேஜஸோட, அப்போ அது மாதிரி சும்மா போகிறீங்க இருக்காது. இதை செய்து பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்த ரெசிபிக்கு தேவையான சாமான் எல்லாம் வீட்டு இறக்கி அந்த சாசேஜஸ் மட்டும் வாங்கணும். அப்போ அதை பக்கத்து கடைக்கு போய் வாங்கிட்டு வருவோம். இப்போ நம்மளுக்கு பின்னால் இருக்கிற கடை அதான் டெஸ்கோ. இப்போ இந்த கடையில் இப்போ நம்ம தேவையான சாமான்களை போய் வாங்குவோம். இது ஒரு கொஞ்சம் பெரிய கடை தான், ஆனால் இப்போ எல்லாத்தையும் இப்போ உங்களுக்கு சுற்றி காட்டுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இப்போ நம்ம இந்த கெரியா மேலோட்டமாக தேவையானதை எடுத்துட்டு வருவோம். அப்புறம் அடுத்த முறை உங்களுக்கு எல்லாத்தையும் சுற்றி காட்டுறோம். சரி, உங்களுக்கு போய் பார்ப்போம். சரி, இப்போ நம்ம என்ன சாமான்கள் வாங்கணும்னா, இப்போ இது என்ன சாக்லேட் 2 வாங்கணும். ஸோ ரிச்மண்ட் சாக்லேட் இல்லை, அது ரிச்மண்ட் சாசேஜஸ் 8 வாங்கணும். அது இப்போ நம்ம பார்த்தோம் அந்த ரெசிபி, அது சமைக்கிறதுக்கு தேவை. அதுக்கப்புறம் லென்ட், அது ஸ்விஸ் சாக்லேட், அதுக்கு யாரும் அந்த வண்டியை உடுத்திட்டு போகிறா, அதெல்லாம் இந்த கதைகள் காது. சரி, இப்போ அந்த இனிப்புகளில் 2 வாங்கணும். தங்கச்சி ஸ்கூலுக்கு கொண்டு வருது. வேறு முட்டை, பால், இந்த இது லெப்டிசண்டோட இல்லை இருக்குது. அது என்னன்னு சொல்கிறது தெரியா? நம்ம இது கோவா மாதிரி நான் காட்டுறேன். அது வேறு முட்டை சொல்லித்தேண்ணா. சரி, அதுகளை போய் இப்போ தேடி கண்டுபிடிப்போம். வாங்க. கடையை ஒவ்வொரு பகுதியை அப்படி பிரித்து வச்சுக்கிறபடியால் சாமான்களை கண்டுபிடிக்கிறது வசதி. சரி, இப்போ இதாக வந்திருக்கிறது. இதான் இறைச்சி பகுதி. இந்த பக்கம் தான் இந்த சாசேஜஸ் எல்லாம். ஸோ இப்போ சாசேஜ்ண்டா என்ன, இது இறைச்சி தானே. இறைச்சை ஒரு மிருகத்தில் குடலில் அடைச்சி வைக்கிறவங்க. ஸோ வடமையாக மாட்டு குடல் இல்லாட்டி ஆட்டு குடல் அடைச்சி வைக்கிறவங்க. இப்போ இந்த படத்தை காட்டு இந்த அரிக்கிறது இப்படி இந்த அரிக்கிறது இதுதான் நாங்கள் சாசேஜ். அது வடமையாக ஜெர்மனிலாம் நல்லது செய்கிறவங்க. ஆனால் இங்கே செய்கிறது கூடுதலாக என்ன இதுகள் கலக்கிறவங்க. இந்த ஓட்ஸுன்ற சாமான் இல்லாட்டி ஏதாவது போட்டு பிரட்டுவாங்க. அப்போ இங்கே கொஞ்சம் கடிமை கம்பெல்லாம். இந்த அரிக்கிறது இந்த ரிச்மண்ட் இது 12 கூடிய இருக்குது. 8 போதும். நான் இப்போ இது மெல்லியதில் ஒன்று எடுக்கேன். வேறு தடிப்பான டைம் ஒன்று. இது 2 இப்போ தற்போதைக்கு நம்மளோட அந்த சமையலுக்கு போதும். இது பிளாக் புடிங். இந்த இது என்னன்னா பண்டி ரத்தத்தால் செய்வாங்க.
இது நான் ஒரு நாள் சாப்பிட்டு பார்க்கலாம். இங்கே தே மக்கள் விரும்பி சாப்பிட்ருவாங்க. இப்போ ஒரு எடுத்து பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதையும் அதோடு சேர்த்து சமைச்சு பார்ப்போம்னு இதையும் ஒன்று எடுக்க. சரி, இப்போ நம்ம போய் என்ன முட்டை பால் வர லெட்டர்ஸ் அதை அவ்வளோத்தையும் போய் எடுக்கணும். அது அவ்வளோ மெட்ட பக்கம் இருக்கணும். இதான் இந்த கடையில் பேக்கரி. அவங்க விதமான பானுகளும் இனிப்பு வகைகளும் நாள் முழுக்க இங்கே பேக் பண்ணுவாங்க. சரி, இப்போ நம்ம தேவையான சாமானெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். இனி நம்ம செக் அவுட்டுக்கு போகலாம். ஸோ செக் அவுட்டுக்கு நம்ம வளமையான செக் அவுட்டுக்கு போகலாம். அதில் ஆக்கள் இருந்து உதவி செய்வாங்க. இல்லாட்டி செல்ஃப் செக் அவுட்டுக்கும் போகலாம். ஸோ நம்ம இப்போ செல்ஃப் செக் அவுட்டுக்கு போவோம். என்னென்னா அதில் வளமை ஆக்கள் குறையா இப்போ கெதியாக வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ செல்ஃப் செக் அவுட்டில் நம்மளாயே சாமான்களை ஸ்கேன் பண்ணி போட்டு வச்சு பேக் பண்ணி அப்படியே கொண்டு வரோம். சிம்பிளாக செக் அவுட் பண்ணியாச்சு. சரி, இனி வீட்டை வெடிக்கிட்டு போய் நம்ம சமைப்போம். ஓகே, சரி, இப்போ நம்ம இந்த சாசேஜஸ் நம்ம போய் வாங்கிட்டு வந்துட்டோம். நான் உடுப்பு மாற்றிட்டேன். என்னெண்டா அந்த உடுப்போட நின்று சமைச்சேன்டா. அப்புறம் வெங்காயம் சாசேஜ் எல்லாம் சமையல் வணக்கம் அதனால இல்லை. அப்போ இதான் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்து ரிச்மண்ட் சாசேஜஸ். இது இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதை பொரிச்செடுக்கணும். இது பொரிச்செடுக்கிறேன்னா தாய்ச்சியில் இல்லை, இது இந்த ட்ரேயில் நான் இப்போ இந்த ட்ரே இதில் நான் இப்போ இது அவனில் வச்சு எடுப்பேன் ஒரு 15 நிமிஷத்துக்கு. இதோட வெங்காயத்தையும் போட்டால் அது சும்மா டேஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இப்போ இந்த முட்டை இறுக்கி எண்ணெய் உப்பு வர இது வரும் பிளெயின் ஃப்ளவர் வர இது பால் 140 ml இதை அவ்வளோத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த சாசேஜஸ் அவ்வளோ பொரிஞ்சதுக்கு பிறகு அதுக்கு மேலே ஊற்றணும். ஆனால் எண்ணெய் கொதிக்க இருக்கணும். இதுக்குள்ளே இருக்கிறது கொதிக்காட்டி என்ன செய்யணும்னா அதை அடுப்பில் வச்சு திருப்பி சூடாட்டணும். சூடாட்டி போட்டு அதை ஊற்றுனா தான் இதுக்குள்ளே இருக்கிற அந்த மா அப்படியே பொங்கி அந்த அந்த படத்தை இருக்கிற மாதிரி சாஃப்டாக வரும். ஸோ இப்போ அவ்வளோதாமே இல்லை, பெருசாக இந்த கஷ்டமாக ஒன்றும் இல்லை. ஸோ இதை இப்போ நம்ம செய்வோம். நான் என்ன செய்ய போகிறேன்னா சாசேஜஸ்களை பிரித்து தள்ளி வச்சு போட்டு அந்த வெங்காயத்தை இடையில போட்டாச்சு. இந்த இதான அந்த சாசேஜஸ் இதாங்க ஸ்ரீலங்கா இந்தியாவில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. வெங்காயம் அதுகள் அதில் பாட்டுக்கு கிடந்து பொரிஞ்சா சும்மா இப்போ க்ளீனாக இருக்காது. ஒரு முழு வெங்காயம் தேவைப்பட முடியுது. இந்த அரை வெங்காயமே போதும். சரி, இப்போ இதை நான் என்ன செய்ய போகிறேன்னா இதை கொண்டு நான் இப்போ அவனில் வைக்க போகிறேன். அவனை நான் 200 degrees சூடாட்டி வச்சுருக்கேன். ஸோ இது இப்போ மேல் தட்டில் ஒரு 15 நிமிஷத்துக்கு வச்சு எடுக்க போகிறேன். சரி, இது இப்போ அவனில் 15 நிமிஷத்துக்கு இது பொரியட்டும். இப்போ பொரியிற நேரம் இப்போ நம்ம அந்த மாவை குழைச்சிருக்கலாம். இந்த இதை சொல்கிறேன். இந்த சாயத்துக்கு இப்போ போட்டாச்சு.
இப்போதான் தூக்கி வச்சு வெங்காயம் கமக மாட்டது எல்லாம் மணக்கு. சரி சரி, மாவை கொண்டு போட்டு நிறைய முள்ளு கரண்டியாலே கலக்கி போட்டு நல்ல பெரிய பாத்திரம் தான் இங்கே தெரிஞ்சு எடுத்துருக்கேன். இதுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி எண்ணெய், உப்பு, வேற முட்டை, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இதுக்குள்ளே இல்லை. இதை இப்போ நான் மாவோட போட்டு பிரட்டி போட்டு அதுக்கு பிறகு நான் இந்த இது என்ன பாலையும் விட்டு மிக்ஸ் பண்ணேன்னா சரி. இப்படி கையால் போட்டு மாவு எல்லாத்தையும் பிணைஞ்சு போட்டு அது என்னென்னா நான் சமையல் சேனலில் எனக்கு தெரிய என்ன காரணத்துக்கு அவங்க இப்படி செய்ய சொல்கிறாங்கன்னா நான் அன்றைக்கி முட்டை மாவோட கலரணும் மட்டும் நினைக்கிறேன். அது நல்லா முட்டை மாவோட சேர்ந்ததுக்கு பிறகு பாலோட உண்மையில் பாலுக்குள்ளேயே முட்டையை போட்டு அடித்து போட்டு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இது இப்போ தேவையில்லாத மீனா கேட்டு நான் கையில் வாழை குத்துனேன் ரெண்டா கரையும். இப்போ நான் இந்த மாவை பாலுக்குள்ளே கரைச்சினேன்டா சரி. சரி, இப்போ இதை பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆகிடுது. இப்போ இதை தெரியுது அந்த எண்ணெய் கொதிக்குது. இப்போ அப்போ எண்ணெய் கொதிக்கக்குள்ளான் நம்ம அதை ஊற்றணும் அந்த இது அந்த மாவை. அப்படி இப்போ நான் வெளியே எடுத்து அடுப்பில் அப்படியே சூடு ஆட்டப்படும். சூடு ஆட்டினோடனே அது அப்படியே அதை கொதிக்கிற மாதிரியே நான் அந்த மாவை ஊற்றுறேன். எண்ணெய் அப்படியே கொதிக்க இந்த மாவை அப்படியே வளைச்சி ஊற்றுறேன். இப்போ அது அப்படியே இருக்கிற மாதிரியே தூக்கி அவனில் ஒரு 30 நிமிஷத்துக்கு வைக்கணும். சரி, இப்போ அவ்வளோதான். இப்போ நீ இன்னொரு 30 நிமிஷம் அவனுக்குள்ளே வச்சு அது அந்த இது அவிஞ்சு ஊதி வந்துட்டுண்டா சாப்பாடு ரெடி. சரி, இந்த இப்போ அரை மணி நேரம் வாங்கிட்டு பார்க்க எரிஞ்ச மாதிரிக்கு என்னன்னு தெரியா பற்றி தான் தெரியா பாமோ கடவுளே. இல்ல பத்தல பத்தல பெரிய முட்டை பொரியல் மாதிரின்னு. சரி, இந்த இப்போ எல்லாம் சமையல் எல்லாம் முடிஞ்சு இதுதான் ஃபினிஷ்ட் ஃபைனல் ப்ராடக்ட். இது சாப்பிடுவோம். இதான இந்த பிளாக் பெரி. இந்த பொரிச்சதுக்கு பிறகு ஆரம்பத்தில் பார்க்கக்குள்ள சுவப்பாக இருந்தது. இப்போ பொரிச்சோடனே அது உண்மையில் முழுசாக கருப்பாயிடுது. அதை ஒருக்கா வெட்டி பார்ப்போம். அதை உள்ளுக்கு பிடிக்கன்னு பார்க்கல. இது மற்றதையும் பார்க்கணும். வெடிய முறி இருக்கு, பார்க்க ஈரல் மாதிரி இருக்கு. ஈரல் மாதிரி. சரி, ஆனால் முதலாவது நம்ம செய்து சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ இந்த சாசேஜும் மேலால் விட்டது கிரேவி. இந்த முட்டை பொரியலுக்கு மா போட்டு அப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். முட்டை பொரியலும் மாவும் வேறு அந்த சாசேஜில் இருக்கிற அந்த உவப்பு டேஸ்ட்டும் இருக்கு. சாப்பிடலாம். இங்கே தேக்கராக்களோட சாப்பாட்டுக்குரிய மாதிரிக்கு நம்மளோட சாப்பாட்டு பழகினாக்களுக்கும் இது சும்மா பான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, சாப்பிட்றோம். இனியும் இந்த பிளாக் புடிங் ட்ரை பண்ணி போவோம். பிளாக் புடிங் நான் ட்ரை பண்ணேன் முதல். இதுதான் முதல் ட்ரை பண்ணுறேன். இதை சாப்பிடுவோம்.
எதிர்பார்த்த மாதிரி பெருசாக இப்போ ஓட்ஸ் இருக்குது தானே, ஓட்ஸ் மாதிரி ஓட்ஸ் பெருசாக ரத்த டேஸ்ட் ஒன்றும் இல்லை, ஒரு லைட்டான உவப்பு, எவ்வளோதான். இரும்பு சத்து கூடியாம் என்னடா ரத்தம் தானே, இப்போ அதுக்கு நல்லா பண்ணுறாங்க. ஈரல் சாப்பிட்ற மாதிரி அதுக்கு பதில் இதையும் சாப்பிடலாம். ஓ, வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.